Hi friends, welcome to my channel சிகரத்தில் சரண். TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த சேனலில் டிஎன்பிசிக்கு சம்மந்தமான லேட்டஸ்ட் அப்டேட், அதுக்கப்புறம் மாடல் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே இந்த சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் சிகரத்தில் சரண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி எக்ஸாம் சிலபஸில் இருக்கிற இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்த டாபிக்ல தேசிய மறுமலர்ச்சி இதோடைய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர் சிகாகோ செல்வதற்கு உதவியவர் யார்? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, சர் ஆர்தர் ஹவுலாக். சர் ஆர்தர் ஹவுலாக் இவரு தான் சுவாமி விவேகானந்தர் சிகாகோ செல்வதற்கு உதவியவர். நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாபா ராம்சிங். பாபா ராம்சிங் இவர் தான் நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தவர். அடுத்த கொஷின், முதலாக கல்கத்தாவில் பெண்களுக்கான இந்து பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1849. 1849 தான் முதலாக கல்கத்தாவில் பெண்களுக்கான இந்து பள்ளி தொடங்கப்பட்டது. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என ராஜாராம் மோகன் ராயை குறிப்பிட்டுள்ளவர் யார்? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் தான் ராஜாராம் மோகன் ராயை இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு குறிப்பிட்டவர். அடுத்த கொஸ்டின், தவறான கூற்றை சுட்டிக்காட்டு. இந்த கொஸ்டின்ல தவறான ஸ்டேட்மெண்ட் எதுன்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. 1896 விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை ஆரம்பித்தார். இதுதான் தவறு. மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் பில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அதற்கு இந்தியா முழுவதும் கிளைகள் உள்ளன. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராமகிருஷ்ணரின் சீடர்கள் பிரம்ம சமாஜத்தின் முழு திட்டத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். டி ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இது எண்ணற்ற பள்ளிகள், அனாதை விடுதிகள், மருத்துவமனைகளை ஏற்படுத்தியுள்ளன. இதுவும் கரெக்ட் தான். அப்ப தவறான கூற்று இங்க ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. 1896 விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை ஆரம்பித்தார். இதுதான் தவறான கூற்று. அடுத்த கொஷின், தக்ககிப் உல் அக்லாக் எனும் தனது சஞ்சிகையின் மூலம் பிரி மற்றும் முரிதி எனும் முஸ்லிம் சமூக முறையை கண்டித்தவர் யார்? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, சர் சையத் அகமது கான். விதவைகள் மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 1856. 1856 தான் விதவைகள் மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்டது. எப்போது தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 1925. 1925 தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். ராஜாராம் மோகன் ராய் பற்றிய தவறான கூற்றை சுட்டிக்காட்டவும். இங்க ராஜாராம் மோகன் ராய் பத்தி எந்த ஸ்டேட்மெண்ட் தவறா இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி தான். தாமே ஒரு கிறித்துவ குழந்தையை தத்தெடுத்து கொண்டார். இதுதான் ராஜாராம் மோகன் ராய் பத்தின தவறான ஸ்டேட்மெண்ட். மத்த எல்லாமே கரெக்ட் தான். ஏன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய் 1828 கல்கத்தாவில் பிரம்ம சமாஜம் தோற்றுவித்தார். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய் வங்காள மொழியில் முதலாவது வார இதழான சம்வாத் கௌமுதி தொடங்கினார். இதுவும் கரெக்ட் தான். டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1833 இங்கிலாந்து பிரிஸ்டல் என்ற இடத்தில் அவர் மறைந்தார். இதுவும் ராஜாராம் மோகன் ராய் பத்தின கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சோ தவறான கூற்று ஆப்ஷன் பி, தாமே ஒரு கிறித்துவ குழந்தையை தத்தெடுத்து கொண்டார். இதுதான் ராஜாராம் மோகன் ராய் பத்தின தவறான கூற்று. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எது? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சத்யார்த்த பிரகாசம். சத்யார்த்த பிரகாசம் இந்த நூலை எழுதினவர் யாரு அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சிகரத்தில் சரண் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.